ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இது சாட்டர்டே மார்னிங். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோங்க. நியூ ஜெர்சியில் ஆஸ்பெரிங்கிற பிளேஸில் உள்ள ஒரு தண்டாயுதபாணி முருகன் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். இது கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் போனது கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப புதுசு எங்களுக்கு. இதான் ஃபஸ்ட் டைம். கோவில் எப்படி இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும், என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. போய் பார்த்தா தான் தெரியும். மேப்பை போட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அண்டு போகிற வழியில் இந்த பைக் ரைடர்ஸை பார்த்தோங்க. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு அங்கே டக்குன்னு அப்படியே கேப்சர் பண்ணேன். ஸோ அந்த யூஎஸோட அந்த கொடியை வச்சு அழகாக போய்கிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலுக்கு போகிற ரூட்டே பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. அருமையாக இருந்துச்சு. அண்ட் இந்த கோவில் ரொம்ப உள்ளார எங்கேயோ இருந்துச்சுங்க. போய் பார்த்தா சின்ன கோவிலுங்க. ஒரு சின்ன ஹாலில் அந்த முருகன் வள்ளி தெய்வானையோட பாருங்கள் இருந்தார். அவ்வளோதான். அதுக்கு பக்கத்தில் பெருமாளோ ஆஞ்சநேயரோ விநாயகரோ எதுவுமே வேறு எந்த கடவுளும் கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் மக்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு நார்மல் கூட்டம் இருந்துச்சு. அண்ட் ஆப்போசிட்டில் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பரதநாட்டியம் ப்ரோக்ராமு அந்த ஹால்குள்ளேயே. அப்புறம் பக்கத்தில் கொலு வச்சுருந்தாங்க ஒரு 5-6 படிக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன கோவில் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை முடித்த பின்னாடி நாங்கள் லஞ்சுக்கு எங்கே வந்திருக்கோன்னா A2Bக்கு வந்துட்டோம். எங்கே போகலான்னு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் A2Bக்கே வந்துட்டோம். இங்கே வந்தாலே என் வீட்டுக்கார் வந்து 14 இட்லி வாங்கிட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து மீல்ஸ் வாங்கிட்டேன். டிஃபால்ட்டாக நான் தான் வாங்குவேன். எனக்கு திருப்தியாக இருக்குங்க. அந்த ரைஸோட சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், மோர் குழம்புன்னு 10 ஐட்டம் கொடுப்பாங்க பாருங்கள். திருப்தியாக சாப்பிட்லாம். அதை முடிச்சுட்டு ஒரு ஃபலோடோ வாங்கினார். அது இன்னும் ஃபுல்லாக்கிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்தியன் ஸ்டோருக்கு வந்துட்டோங்க. ஒரு சின்னதாக ஷாப்பிங் வேலை இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் தான் எப்போ பார்த்தாலும் உனக்கு இந்தியன் ஸ்டோரில் ஏதாவது வாங்குற வேலை இருந்துக்கிட்டே இருக்குன்னு. என்னங்க பண்ணுறது, ஏதோ ஒன்று காலி ஆகிட்டே இருக்கா. நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் போய் ஷாப்பிங் போட்டுருவேன். ஸோ இப்போ தான் 4 நாள் முன்னாடி போனோம். அதான் சொன்னார். உடனே என்ன தேவைன்னாரு. இல்லைங்க, நம்ம போனது யூஎஸோட ஸ்டோர். அங்கே நமக்கு சில இந்தியன் பொருட்கள் எல்லாம் கிடைக்காது. அது இந்தியன் ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கணுங்கன்னு சொல்லிட்டு போனேன். அதான் சொன்னார் என் வீட்டுக்கார், ஏதோ ஒன்று உனக்கு இருந்துக்கிட்டே இருக்குல்ல அப்படின்னு மாதிரி சொன்னார். உங்கள் வீட்லேயும் இப்படி நடக்குமான்னு சொல்லுங்கள். நம்ம வாங்கி ஒரு 2 வாரம் தான் இருக்கும். 3வது வாரம் ஏதோ ஒரு தேவை வந்துடும். எங்களுக்கு அப்படி தாங்க போகுது. சரி என்னங்க பண்ணுறது, நமக்கு 3 வேலையும் ஏதாவது யோசித்து சமைக்க வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி வடிவேல் சொல்கிற மாதிரி 3 வேளை நமக்கு அந்த சாப்பாடை தாண்டி மேற்கொண்டு நொறுக்கு தீனி திங்கிற ஃபேமிலின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அது மாதிரி காமெடி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்களும் அப்படி தான். 3 வேலையை தாண்டி நமக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது செய்யலாமா அது செய்யலாமான்னு. ஸோ இப்போ வெளியே போயிட்டு வந்ததும் பொரியை தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேங்க. இந்த மசாலா பொரின்னு சொல்லிக்கலாம். இந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, மோர் மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்றதுங்க. சூப்பராக இருக்கும். ஸோ பொரி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தாளித்து சாப்பிடுவோம். இன்றைக்கும் தாளித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்ததுமே இதை சூடாக தாளித்து வச்சாச்சு. பக்கத்துலேயே சுட சுட டீயும் போட்டாச்சுங்க. சூப்பராக இன்றைக்கி டே